Hi friends, welcome to online coaching. இது tips and tricks section. இன்னைக்கான tips எதுல இருந்துன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தான் இன்னைக்கான டிப்ஸை பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஆக்ஷன் என்ன பண்றோமோ அதை எப்படி காப்பி பண்ணி அப்ளை பண்ணிக்கிறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் வந்துட்டு டைப் பண்ணிருக்கேன். சோ இது முதல் செட்டு, இது ரெண்டாவது செட்டுன்னு சொல்லிட்டு சம் செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் வந்து டைப் பண்ணிருக்கேன். ஏன் ரெண்டு செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் டைப் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல கர்சரை வைக்கிறேன், அதாவது B5 அப்படிங்கிற செல்லுல கர்சரை வச்சிருக்கேன், சம் வேல்யூ டைப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ அது மேல கர்சரை வைக்கிறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த நம்பரை நம்ம ஃபார்மேட் பண்ண போறோம். சோ ஃபார்மேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிசைனிங் பண்ண போறோம். ஓகேங்களா? என்னென்னலாம் டிசைன் பண்ண போறோம்? போல்டு கொடுக்குறேன், இட்டாலிக் கொடுக்குறேன், அண்டர்லைன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டுக்கான கலர் கொடுக்குறேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப 18ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆர்டரை நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் போல்டு கொடுத்தேன், இட்டாலிக் கொடுத்தேன், அண்டர்லைன் கொடுத்தேன், ஃபாண்ட் கலர் கொடுத்தேன், அப்புறமா ஃபாண்ட் சைஸ் போய் கொடுத்தோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஆர்டர். இப்ப இந்த செல்லுல நம்ம ஃபார்மேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த டிசைன் நமக்கு அப்படியே வேணும் அப்படின்னா நம்ம இத ஜஸ்ட் ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணிட்டு இது மேல கிளிக் பண்ணா அது ஃபுல்லாவே வந்துடும். ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு அந்த லாஸ்ட் ஆக்ஷன் மட்டும் எனக்கு வேணுமா இருக்கு அப்படின்னா இப்ப கர்சரை இந்த இடத்துல வச்சுட்டு நான் F4 பிரஸ் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா? F4 பிரஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அண்டர்லைன், டெக்ஸ்ட் கலரு, ஃபாண்ட் சைஸ், சோ இதெல்லாம் வந்துச்சு. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம போல்டு கொடுத்துருந்தோம், இட்டாலிக் கொடுத்துருந்தோம், அண்டர்லைன் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறமா ஃபாண்ட் கலர் கொடுத்துருந்தோம், சைஸ் கொடுத்துருந்தோம். ஆனா இங்க வந்திருக்கிறது என்ன அப்படின்னா சைஸ் வந்திருக்கு, கலர் வந்திருக்கு, அண்டர்லைன் வந்திருக்கு, ஆனா போல்டு இட்டாலிக் எல்லாம் வராது. நம்ம கொடுத்த ஒரு குரூப் ஃபுல்லா இருந்ததுல சம் லாஸ்ட் ஆக்ஷனை மட்டும்தான் F4ல எடுத்துக்கிச்சு. இல்ல நான் கொடுத்திருந்த அந்த குரூப் அப்படியே நமக்கு வேணும் அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது மேல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கர்சரை இங்க வச்சுட்டேன். இப்ப இந்த ஹோம் குரூப்புக்குள்ள ஃபாண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஹோம் மெனுக்குள்ள ஃபாண்ட் குரூப்புக்குள்ள இத பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆரம்பத்தை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் செல் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்க. இந்த ஃபார்மேட் செல்லுல நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் வந்துட்டு போல்டு இட்டாலிக்கா இருக்கணும், சைஸ் வந்துட்டு 18ஆ இருக்கணும். ஓகேங்களா? அண்டர்லைன் எனக்கு வேணும், அதுக்கப்புறமா ஃபில்ல போயிட்டு ஃபில் கலர் எனக்கு ஃபில் வேணும் அப்படின்னா ஃபில் கொடுத்துக்கோங்க, எல்லோ. ஃபாண்ட் கலர் வேணும் அப்படின்னாலும் ஃபாண்ட் கலரை நம்ம ஃபாண்ட்ல இருந்து கொடுத்துக்கலாம், ஃபாண்ட் கலர் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சரி, இப்ப ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாங்களா? இப்ப இது எல்லாமே நான் குரூப்பா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஓகே கொடுக்கறேன். அப்ப இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு செட்டா எடுத்துக்கும். தட் மீன்ஸ் ஃபாண்ட், அண்டர்லைன், ஃபாண்ட் ஸ்டைல்ல இருக்கிற போல்டு இட்டாலிக், சைஸ், ஃபாண்டோடைய கலரு, ஃபில்ல இருக்கிற எல்லோ. ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு ஒரு குரூப்பா செட் ஆகுது. ஓகே கொடுத்துடலாம். இப்ப இங்க நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே இதுல காப்பி பண்ண போறேன். எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா F4 யூஸ் பண்ணி, அதாவது அந்த டிசைனை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி இங்க போட போறோம். லாஸ்ட் ஆக்ஷனை அப்படியே காப்பி பண்ணி இந்த இது மேல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கு நான் கீபோர்டுல F4 பிரஸ் பண்றேன். இப்ப பாருங்க F4 பிரஸ் பண்றேன், அப்படியே இங்க வந்துருச்சு. ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னு தெரியுதுங்களா? நான் F4 பிரஸ் பண்ணும்போது நம்ம குரூப்பா கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே எடுத்துட்டு வந்து போடுது. ஓகேங்களா? பட் அதே வந்துட்டு நம்ம சிங்கிளா கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஆக்ஷன் என்னவோ அது மட்டும்தான் இதுக்கு நமக்கு அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.